வணக்கம் அன்பு நண்பர்களே, கடைசியா வெளியிட்ட காணொலியில நாம இந்த உட்பிரிவு காலமை நம்ம டெக்ஸ்டா மாத்தாம பேஸ்ட் பண்ணா எப்படி வருது, இத பாருங்க. டேட்டா வருது, டேட்டா மாறிடுது. அதாவது அந்த கிளப் பண்ண சப்டிவிஷன் நம்பர் 1ல இருந்து 2 இல்ல 2ல இருந்து 7 அது மாதிரி இதெல்லாம் அந்த டேட் மாதிரி மாறிடுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இந்த ஈன்னு வரதெல்லாம் சயின்டிபிக் நோட்டேஷனா மாறிடுது. இது மாதிரி 6E 7E 8E இது மாதிரி சயின்டிபிக் நோட்டேஷனா மாறிடுது. இதை பாருங்க எவ்வளவு சயின்டிபிக் நோட்டேஷனா மாற்றிக்குது. இது மாதிரி சயின்டிபிக் நோட்டேஷனா மாறிடுது. இ அதாவது 7E 6E அது மாதிரி 2 3 அது மாதிரி சப்டிவிஷன்ல வரதெல்லாம் அது மாதிரி மாறிடுது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு நம்ம சிம்பிளான சொல்யூஷன் இந்த பி காலம், அதாவது எந்த காலம்ல அந்த சப்டிவிஷன் வருதோ அதை நம்ம டெக்ஸ்டா மாத்திட்டு பேஸ்ட் பண்ணாலே அந்த பேஸ்ட் பண்றதுக்கு முன்ன கரெக்டா வந்துடும். இன்கேஸ் அது மாதிரி பண்ணல, அதாவது எதனா வேற டேட்டால இருந்து வருது. இப்போ எப்படி 7th மைனர் இரிகேஷனுக்கு அவங்க சிஎஸ்வி ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி தராங்க. அது மாதிரி என்ன இருக்குதுன்னா அது மாதிரி மாறிட்டு இருந்தா எப்படி நம்ம மாத்தலாம்ன்றதுதான் இந்த வீடியோல பார்க்கலான்னு கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அதை இப்ப பார்க்கலாம். அது மாதிரி வந்துடுச்சுன்னா இது மாதிரிதான் இருக்கும். 7E1 அப்படின்றது என்ன ஆயிடும்னா 60 அப்படின்னு மாறிடும். E2 600. இதை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அப்படிதான் ஆயிடும். அதே மாதிரி சப்டிவிஷன் நம்பர்ல 2ல 14ன்றது இங்க டேட்டா மாறிச்சு. அதாவது இது 2ல 14 இது என்னது, இது டேட். இது ஆக்சுவலா இப்ப நீங்க இதை டேட்டா மாத்தி பாத்தீங்கன்னா என்ன காட்டும் பாருங்க. இப்ப இதை டேட்டா மாத்துறீங்க பாருங்க. 2ல அதாவது இது டேட்டா மாறிச்சு. ஓகேங்களா? அதுதான் இந்த இது மாதிரி பெரிய நம்பர் ஆயிடுச்சுனாலே டேட்டா மாறிச்சுன்னு அர்த்தம். டேட்ல மாறி பார்த்தா அது பாருங்க 2ல 8 2026 2 ஜூலை அது மாதிரி மாறுது பாருங்க. இது மாதிரி இதுவா மாறிடும். இது மாதிரி மாறிட்டு இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் ஃபார்முலா இருக்கு. இப்ப இது மாதிரி சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இருக்கு. ஆனா நம்ம அதை பேஸ்ட் பண்ணும் போது அந்த டெக்ஸ்டா மாத்தாததுனால இது மாதிரி டேட்டா மாறிச்சு. ஓகேங்களா? டேட்டா மாறினோடனே அந்த டேட்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் என்ன ஆகும்னா இது மாதிரி நம்பரா வந்துடும். அதுக்கு என்ன ஃபார்முலானா அதுக்குதான் இங்க இருக்கு பாருங்க ஃபார்முலா. டே D2 இதுதான். D2ன்றது என்னது, இதான் ஆக்சுவலா நமக்கு எப்படி காட்டணும்ன்றது இது நமக்கு. ஆனா எப்படி இப்படி காட்டுது, இல்ல அதை பேஸ்ட் பண்ணாலும் இது மாதிரி நம்பரா மாறிடுது. இந்த நம்பர்லாம் என்னன்னா டேட்டை ஸ்டோர் பண்றது நம்பர் மூலியமா தான் இது மாதிரி ஸ்டோர் ஆகும். அதுதான் இது. இப்போ இது D2ன்றது இத டே D2 அண்டு போட்டு -1 /1 அண்டு மந்த் D2 அதை போட்டோம்னா நமக்கு திருப்பி அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதான் இது ஃபுல்லா. இது 4 ஆகஸ்ட் அதுக்கு டே. இப்போ இன்கேஸ் இது இந்தியன் ரீஜன்ல நம்ம இருக்கிறோம். நான் இந்தியன் ரீஜன் வச்சுக்கிறேன். இந்தியன் ரீஜன் ஃபார்மேட் இந்தியன் ஃபார்மேட். அதனால இதுவே உங்களுக்கு எதுனா யூஎஸ் ரீஜன் ஃபார்மேட் இருக்குதுன்னா மந்த் முன்னாடி வரணும், டே பின்னாடி வரணும். ஓகேங்களா? இதுக்கு அதே மாதிரி ஐஃபனுக்கு பதில் பேக் / வரணும்னாலும் இது மாதிரி பேக் / டே 2 டேல D2 அண்டுனா ஒரு டெக்ஸ்ட கண்டினியூஷன் பண்றது. அது என்ன சிம்பிள் வேணும் இதுல நம்ம மைனஸ் ஐஃபன் போட்டுருந்தோம், இதுல பேக் / போடுறோம். அது மாதிரி அண்டு மந்த் D2. இப்போ இது யூஎஸ் இருந்ததுன்னா முன்னாடி மந்த் வரணும், டேட் பின்னாடி வரணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க திருப்பி அதே மாதிரி வந்துச்சு.
ஓகேங்களா? இப்போ சயின்டிபிக் நோட்டேஷன் பார்க்கலாம். சயின்டிபிக் நோட்டேஷன் சர்வே நம்பரு, இது சப்டிவிஷன் நம்பரு. சப்டிவிஷன் நம்பர்ல இது மாதிரி வர்றது. இது மாதிரி வர்றதெல்லாம் என்னன்னா, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். இதுவும் வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் தான். பட் ஆனா ஒரு இது மாதிரி வரும். இது 60, 70, 7000ன்றது இப்படி காட்டும். அதை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி தான் வரும். இப்போ அதுக்கு என்ன சயின்டிபிக் நோட்டேஷன்னா இதுதான். லெஃப்ட் எடுத்துக்கின்னு அதை வந்து 10ஆல இதை பண்ணி அந்த லென்த்ல -1 பண்ணி இது பண்றது. இது வந்து ஒரு ஃபார்முலா. இதுல வந்து ஒரு டிராபேக் இருக்கு. இதுல என்ன டிராபேக்னா, நீங்க இப்போ இதுல பாருங்க 23E2ன்னு இருக்கா. ஆனா 23E2 வந்து 2E3 அப்படின்னு மாறிடுச்சு. அது வந்து என்னன்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு டிராபேக். அதுக்குதான் ஒன்னு ப்ரிசைஸ் ஃபார்முலா இருக்கு. இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனு உங்களுக்கு இதை எடுத்து நீங்க ChatGPTல எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நல்லா வரும். இந்த ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலால எக்ஸாக்டா என்ன இருந்ததுன்றது 23E1, இது E2ன்றது கரெக்டா வந்துச்சு பாருங்க. இந்த ஃபைலையே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபைலையே சயின்டிபிக் நோட்டேஷன் அண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு இதுல போனஸா டபுள் டாட் பத்தியும் ஒண்ணு இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கோம். டபுள் டாட்னா என்ன, நம்ம டபுள் டாட்டே வச்சிருவோம். ஆக்சுவலா சிங்கிள் டாட் வச்சா மட்டும்தான் அது நம்பரா கன்சிடர் பண்ணணும். டபுள் டாட் வச்சாலே டெக்ஸ்ட் ஆயிடும். அது பாருங்கல்ல, லெஃப்ட் அலைன் ஆயிடுது பாருங்க, ரைட் அலைன் பதில். ரைட் அலைன்ல இருந்தாதான் அது வந்து என்னது நம்பர்ஸ். லெஃப்ட் அலைன்ல இருந்தாலே அது பார்த்தாலே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து டெக்ஸ்ட்னு. இந்த மாதிரி டபுள் டாட் வச்சதுக்கெல்லாம் இது மாதிரி ஃபார்முலா வேல்யூ போட்டு சப்ஸ்டிடியூட்டட் அந்த A1 அந்த டாட்டுக்கு பதில் என்ன பண்ணணும், எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், எதுவுமே இல்லை. அது அப்புறம் வந்து அது 1000ஆல வகுக்கிறோம். இது 1000ஆல ஏன் வகுக்கிறோம்னா, இது 4 டிஜிட்ன்றதுனால 1000ஆல வகுக்கிறோம். இதை பாருங்க, இதுக்கு நம்ம ஆட்டோ சம் போட்டு பார்த்தா A2ல இருந்து A 0 தான். பட் இதுக்கு போட்டு பார்த்தா கரெக்டா எவ்வளவு வருது, 371 ஹெக்டர் 14.5 ஏர்ஸ் கரெக்டா வருது பாருங்க. அதே மாதிரி இது வந்து 5 டிஜிட் வச்சுட்டா அதே ஃபார்முலா தான். பட் 1000க்கு பதில் இங்க 10,000ஆல வகுத்துக்கணும். வகுத்தா அதே மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா இதுலயே இருக்கு, இந்த டபுள் டாட் ஃபார்முலாவும். இந்த எக்ஸல் சாம்பிள் ஃபைல தான், இந்த ப்ராக்டிஸ் ஃபைல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதுல இருக்கிற ஃபார்முலாலாம் இதுல இருந்தே நீங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாலாம் இதுலயே இருக்கும். ஓகேங்களா? இந்த மந்த் ஃபார்முலா, அதே மாதிரி சயின்டிபிக் நோட்டேஷனுக்கான ஃபார்முலா, டபுள் டாட்டுக்கான ஃபார்முலா எல்லாமே இந்த ஃபைல்லே இருக்கும். இந்த பாலா மேஜிக்னு ஒரு பட்டன் ரெடி ஆயின்னு இருக்கு. இது என்னன்றத கரெக்டா யாராவது கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.